Question number 3120. Count the number of special characters கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் படிச்சுக்கலாம். யூ ஆர் given a string word. ஸோ நமக்கு ஒரு இன்புட் என்ன கொடுக்க போறாங்க, ஸ்ட்ரிங்கு, அதாவது ஒரு வேர்டு தர போறாங்க. ஓகே, ஒரு வேர்ட். A letter is called special if it appears both in lower case and upper case. அதாவது ஒரு லெட்டர் வந்து நம்ம எப்போ ஸ்பெஷல்னு சொல்லலாம்னா லோயர் கேஸ்லையும் இருக்கணும், அப்பர் கேஸ்லையும் இருக்கணும். அதுவும் கொடுத்துருக்க சேம் வேர்டில் இருக்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, லோயர் அண்ட் அப்பர் கேஸ் வந்து இந்த வேர்டில் கலந்துருக்க போகுது. ஓகே, ரிட்டன் த நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட். ஸோ இந்த மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்க வேர்டில் இருக்குன்னு ரிட்டன் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஏ ஏ பி சி பி சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அவுட்புட் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஸ்மால் ஏ இருக்கு, கேபிட்டல் ஏ இருக்கு, ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்மால் பி இருக்கு, கேபிட்டல் பி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, ஸ்மால் சி இருக்கு, கேபிட்டல் சி இருக்கு, ஸோ +1. ஸோ டோட்டலா எத்தனை வருது நமக்கு ஆன்சர்னா 3 வருது. ஸோ இந்த இன்புட்டுக்கு நமக்கு அவுட்புட் 3 வரணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நோ கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எதுவுமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நமக்கு கொடுக்கவே கொடுக்காது இல்லையா. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் தான். என்ன யூஸ் பண்ண போறோம், இஸ் அப்பர் கேஸ், இஸ் லோயர் கேஸ், அதை தான் அதிகமாக யூஸ் பண்ண போறோம். இஸ் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், இது ரெண்டுத்தையும் அதிகமாக யூஸ் பண்ண போறோம். வேற என்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு எது எது அப்பர் கேஸ்ல இருக்கு, எது எது லோயர் கேஸ்ல இருக்குன்னு ஒரு கணக்கு வேணும் இல்லையா. ஸோ அப்பர் அண்ட் லோயருக்கு கவுண்ட் வேணும். அதுக்கு நம்ம எய்தர் லிஸ்ட் இல்லைன்னா செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆர் செட் இல்லைன்னா அப்புறம் இந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். இதை வச்சு எப்படி கோட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லா கோடுமே நம்ம ஜாவால தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த கோடும் ஜாவால தான் எழுதியிருக்கோம். ஜாவால எழுத போற எல்லா கோடுமே நம்ம வந்து கிளாஸ்ல தான் எழுதுவோம். ஸோ ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த இடத்துல சொல்யூஷன் பேர் வச்சிருக்கோம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பப்ளிக் இன்ட், பப்ளிக் ஆர் பிரைவேட், நம்ம இந்த இடத்துல பப்ளிக் யூஸ் பண்றோம். இன்ட்ன்றது நமக்கு ஃபைனலா கிடைக்க போற ஆன்சர் ஒரு இன்டீஜரா தான் இருக்கும் போது ஒரு நம்பர், எத்தனை நேரம் கவுண்ட்ன்றது ஒரு நம்பர் தானே. ஸோ இன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்க பேரு. ஓகே, ஸ்ட்ரிங் வேர்ட், இது வழக்கம் போல நம்மளுடைய இன்புட். ஸோ கொடுக்க போற இந்த வேர்டுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், ஒன்று லிஸ்ட் செட் பண்ணணும், இது ஒன்று லிஸ்ட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா செட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2 செட் யூஸ் பண்ண போறோம். லோயர்னு எடுத்துருக்கோம், அப்பர்னு எடுத்துருக்கோம். அது நம்ம கொடுக்குற நேம் தான். ஓகேவா. ஸோ இப்போ லோயர் செட் வந்து எம்டியா தான் இருக்கு, அப்பர் செட்டும் எம்டியா தான் இருக்கு. இது ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் கேர் சிஹெச் வேர்ட் டாட் டு கேர் அரே, அதாவது இது வந்து நம்மளோட இன்புட் கரெக்டாக வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த வேர்டை கேரட் ஒரு அரேவா பிரிக்கிறாங்க. ஸோ இதுதானே அரே. ஸோ டு கேர் அரே, ஒரு கேரக்டர் அரேவா பிரிச்சுட்டாங்க வேர்டை. ஓகே, இஃப் கேரக்டர் இஸ் டாட் லோயர் கேஸ், ஸோ கேரக்டரா பிரிச்சு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கும். கரெக்டா, அதுக்கு தானே ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா ஏ எடுத்துக்கும். ஏவை எடுத்து லோயர் கேஸா அப்படின்னு செக் பண்ணணும். இஃப் ஏ இஸ் லோயர் கேஸ், அப்ப லோயர் டாட் ஆட்ல சிஹெச் லோயர்ல போயிட்டு ஆட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நமக்கு ஏன்னு கிடைக்கும். எல்ஸ் இஃப் கேரக்டர் இஸ் அப்பர் கேஸ், ஸோ எல்ஸ் இஃப் நமக்கு வராது இல்லையா. ஸோ லோயர் கேஸ்ல கொடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல +1 ஆகும். ஸோ அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும். அடுத்த எலமெண்ட் இஸ் லோயர் கேஸான்னு செக் பண்ணணும். ஆமா, லோயர் கேஸ். ஸோ ஏ இங்க வந்துடும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும். ஏ இட் இஸ் அன் அப்பர் கேஸ். ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷன்ல போயிட்டு இஸ் அப்பர் கேஸ்ல ஆட் ஆகும். அப்ப இது போய் அப்பர்ல ஆட் ஆகும். அப்பர்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த செட்ல போயிட்டு கேபிட்டல் ஏ ஸ்டோர் ஆகும். அடுத்த எலமெண்ட் பிக்கு போயிடுச்சு. இப்போ பி வந்து ஸ்மால் லெட்டர் தான் இருக்கு. ஸோ இங்க பி ஆட் ஆயிடும். திரும்ப சி ஸ்மாலா தான் இருக்கு, சி ஆட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டெப் முடியும் போது நம்ம கையில என்ன இருக்கும், ஏ ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு லோயர் இருக்கும். அப்பர்ல ஒரே ஒரு கேபிட்டல் ஏ மட்டும் இருக்கும். கரெக்டா. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம், கவுண்ட் வேணும் நமக்கு, எத்தனை இருக்குன்ற கவுண்ட். ஸோ இன்ட் சிடினா கவுண்ட் தான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். ஸோ ஒரு வேரியபிள் கவுண்ட்னு வச்சிருக்கோம். ஃபார் கேர் சிஹெச், இப்போ திரும்பவும் லோயர் எடுத்து நம்ம லூப்ல ரன் பண்ண போறோம். எதுக்கு பண்றோம்னு பாருங்க. இஃப் கேர் சிஹெச் இன் லோயர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்க போறோம். இதுல லோயர்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து சின்ற ஒரு கேரக்டர்ல டூ அப்பர் கேஸ்க்கு மாத்துறோம். கரெக்டா, இது எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் எடுத்து நான் டூ அப்பர் கேஸ், டூ அதாவது லோயர்ல இருக்கிறது அப்பருக்கு மாத்த போறேன். அப்ப இந்த ஸ்டெப்ல சி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு இருக்குமா. இஃப் அப்பர் டாட் கண்டெய்ன்ஸ் சி, அதாவது இந்த ஏ இங்க பிளேஸ் ஆகும். கரெக்டா, இந்த சின்றது இப்ப ஏவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும், அப்பர் கேஸ் டாட் கண்டெய்ன்ஸ் கேபிட்டல் ஏன்னு இருக்குமா. ஸோ அப்பர்ல கேபிட்டல் ஏ இருக்கா, இருக்கு. ஸோ கவுண்ட் ++. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியும் போது கவுண்ட் வந்து நமக்கு 1ன்னு இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப லூப் ரன் ஆகும். கரெக்டா? செகண்ட் எலமெண்ட்டுக்கு போவோம். ஏ போயிட்டு செக் பண்ணுவோம். கேரக்டர் டாட் டு அப்பர் கேஸ், திரும்ப கேபிட்டல் ஏ வரும். பட் ஆனால் இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்கிப் ஆயிடும். திரும்ப பிக்கு போகும். பி லோயர் கேஸா அப்படின்னு லோயர் கேஸ் இருக்கிறது அப்பர் கேஸ்க்கு மாத்திட்டு திரும்ப செக் பண்ணும். பட் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? ஒரே ஒன்று தான் காமனாக மேட்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ கவுண்ட் வந்து 1ன்னு ரிட்டர்ன் ஆகும்.